ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम् ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। போன வாரம் நம்ம பார்த்ததுலேருந்து ஒரு பேராகிராஃப் பார்க்குறேன். அப்போதான் நமக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். ஈஸ்வரனுடைய சுவாசம்தான் வேதம் அப்படின்னு அவர் முடிச்சார். மொத்தத்தில் சாஸ்திர அபிப்பிராயம் வேதம் அனாதி, அது அனாதியாக ஈஸ்வரனின் சுவாசமாக இருக்கிறது என்பதுதான். ஈஸ்வரனின் சுவாசம் இந்த மாதிரி சப்த ரூபத்தில் இருக்கிறது என்றால், இந்த சப்தங்களை கொண்டுதான் பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் என்றால், நாகரீக மூளைக்கு இதெல்லாம் சுத்த நான்சென்ஸ் என்று தோன்றுகிறது. நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் பெரிய விஞ்ஞான உண்மையே இதில் இருக்கிறது என்று தெரிகிறது. இப்படி சொல்லும்போது இன்றைய விஞ்ஞானத்துக்கு அக்செப்டபிளாக இருந்தால்தான் மத விஷயங்களை நாம் ஒப்புக்கொள்ளலாம் என்று நான் சொல்வதாக அர்த்தமில்லை. நம் சயின்டிஸ்டுகளும் எங்கே போக முடியாதோ அந்த பரமாத்ம தத்துவத்தை சொல்கிற வேதத்தை சயின்ஸின் லிமிட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதிலும் அநேக விஷயங்கள் சயின்ஸுக்கு ஒத்து வராமல் கூட இருப்பதாக தோன்றலாம். அதனால் அவை தப்பு என்று ஆகிவிடாது. ஆனால் இங்கே எடுத்துக்கொண்ட விஷயம், மூச்சு எப்படி சப்த கோவைகளாக மந்திரமாக இருக்க முடியும், அதை வைத்துக்கொண்டு எப்படி லோக சிருஷ்டி உண்டாக முடியும், இந்த விஷயம் சயின்ஸுக்கு ஒவ்வியதாகவே இருக்கிறது என்று மட்டும் சொன்னேன். ஒலியும் படைப்பு, சப்தம் என்பது என்ன? வைப்ரேஷன் தான் என்று இன்றைய சயின்ஸில் சொல்கிறார்கள். அது விஞ்ஞானமும் ஐன்ஸ்டீன் கொள்கையும் என்ன சொல்கிறது என்றால், அணு விஞ்ஞானமும் ஐன்ஸ்டீன் கொள்கையும் என்ன சொல்கிறது என்றால், அணுவுக்குள் புகுந்து பார்த்தால் எல்லா வஸ்துவும் ஒன்றுதான், அத்வைதம்தான். லோகமெல்லாம் ஒரே சக்தி வெள்ளம்தான், எல்லாம் ஒரே எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பிரவாகம்தான். ஆனால் ஏன் இப்படி வேறு வேறு வஸ்துக்களாக தெரிகிறது என்றால், அந்த ஒரே சக்தியில் தோன்றுகின்ற வெவ்வேறு விதமான வைப்ரேஷன்களால் தான் என்று சொல்கின்றனர். அதிர்வு உண்டானால் சப்தம் உண்டாகிறது. இதையே திருப்பி சொன்னால், சப்தம் உண்டாக அதிர்வு ஏற்பட்டாக வேண்டும். ஒரே சக்தியில் பலவித வைப்ரேஷன் ஏற்படுவதால் லோக சிருஷ்டி உண்டாவதாக சொல்கிற விஞ்ஞான கருத்தும் பரமாத்மாவின் சுவாசமான வேத சப்தத்திலிருந்து லோகம் வந்தது என்பதும் முழுக்க முழுக்க ஒன்றேதான். மனுஷர்கள், பிராணிகள் இருக்கிறோம். நம்முடைய ஆரோக்கியம், உணர்ச்சிகள் முதலியன எப்படி ஏற்படுகின்றன? நம்முடைய சுவாச கதியிலிருந்துதான். நாடிகளில் சுவாசம் போகிற போது ஏற்படுகிற வைப்ரேஷன்களால் தான்
தேகத்தின் பல பகுதிகளுக்கும் ஆரோக்கியம் அல்லது ஆரோக்கிய குறைவு ஏற்படுகிறது. யோக சாதனங்களால் சுவாச பயிற்சி மூலம் மூச்சை நாடிகளில் ஒழுங்குபடுத்திக் கொள்கிறவர்களுக்கு ஆச்சரியப்படும்படியான ஆரோக்கியம் இருக்கிறது. அவர்களுடைய இரத்த குழாய்களை நறுக்கினால் கூட ரத்தம் கொட்டாமல் இருக்கிறது. நாடி துடிப்பு, ஹிருதய துடிப்பு இவற்றை கூட நிறுத்திவிட்டு அவர்களால் பூமிக்கடியில் உயிரோடு சமாதியில் இருக்க முடிகிறது. பாம்பும் தேளும் கடித்தாலும் விஷம் அவர்களை பாதிப்பதில்லை. மூச்சினால் உண்டாகும் நாடி சலனத்தை அவர்கள் ஒழுங்குபடுத்தியிருப்பதால் தான் இப்படி இருக்கிறது. உடம்புக்கு மட்டும்தான் மூச்சு முக்கியம் என்றில்லை. மனசுக்கும் மனசின் ஆரோக்கியத்திற்கும் அதுவே முக்கியமாக இருக்கிறது. எண்ணங்களுக்கு மூலமான மனசும் மூச்சுக்கு மூலமான பிராணசக்தியும் ஒன்றாகவே இருப்பதால் தான் இப்படி இருக்கிறது. நாடி சலனத்தாலேயே ஆரோக்கியமான அல்லது ஆரோக்கிய குறைவான எண்ணங்களும் உண்டாகின்றது. நீங்களே கவனித்து பார்த்தால் தெரியும். ஒரு தெய்வ சன்னிதானத்தில் அல்லது மகானின் அருகில் மனசானது சாந்தமாக இருக்கிற போது மூச்சு எப்படி சஞ்சரிக்கிறது? காமத்தினால் கோபத்தினால் வேகம் உண்டாகிற போது சுவாசகதி எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஒன்றுக்கொன்று நிரம்ப வித்தியாசமாயிருக்கும். சந்தோஷம் என்பதிலேயே கூட தெய்வ விஷயமாக ஒரு பஜனையில் அல்லது உற்சவத்தில் உண்டாகிறதற்கும் இந்திரிய சுகத்தை தருகிற விஷயங்களில் உண்டாவதற்கும் நாடி சலனத்தில் வித்தியாசம் தெரியும். பொதுவாக உத்தமமான சந்தோஷத்தில் மூச்சு வலது நாசி துவாரத்தில் வரும். வெறும் இந்திரிய சந்தோஷம் அதாவது புலன் இன்பம் என்றால் இடது நாசி துவாரத்தில் வரும். விரல கொண்டு போய் மூக்குல வச்சு இப்ப டென்ஷன் ஆக வேண்டாம், படிப்போம். இத்தனை உணர்ச்சிகளுக்கும் ஆதாரமான சாந்தமான சத்வஸ்துவில் ஞானம் வலுவாகிற போது ஒரே சீராக மிக மெதுவாக இரு நாசிகளிலும் சமமாக மூச்சு வரும். தியான லட்சியத்தில் ஒன்றுபட்டு விடுகிற போது மூச்சே நின்றுவிடும், மனசும் நின்றுவிடும். ஆனால் உயிர் இருக்கும். ஞானம் என்ற பேருணர்வு பூரித்து இருக்கும். சாதாரண இந்த ஆயுர்வேத டாக்டர் கிட்ட போனோமானா, நம்ம சாதாரண ஆயுர்வேதம்னா ஏதோ உடம்பு மட்டும் உஷ்ணமா வாத்தம் அது இதெல்லாம் சொல்றோம் இல்லையா? இந்த நாடிய வச்சே எண்ணங்களை மாற்றுன்னு சொல்லுவாங்க. நீ இன்னும் கொஞ்சம் தெய்வ பக்தியில வரணும், உன் மனசு ரொம்ப சஞ்சலப்பட்டு இருக்கு, இதெல்லாம் சொல்லிடுவாங்க ஒரு நல்ல ஆயுர்வேத டாக்டர். அப்புறம் அந்த மூச்சுல கூட அந்த விரல் வச்சு பார்ப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இந்த விரலை எப்படி வச்சு பார்ப்பாங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் நாஸ்ட்ரில்ல கூட. அதை வச்சு நம்மளோட பிராணத்தினுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தும் நம்ம தாட்ஸ் எப்படி இருக்கு. ஏன்னா ஆயுர்வேதம் வெறும் பிசிக்கல்ல மட்டும் பாக்குறது இல்லை, சைக்கலாஜிக்கல்லா இருக்கிறதையும் இந்த பிராணனை வச்சுதான் அவங்க அட்ரஸ் பண்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான சயின்ஸ் இது. நாடி பார்க்கறது, மூச்சை டெஸ்ட் பண்ணி பார்க்கறதுங்கிறது வச்சு ஒருத்தருடைய ஆரோக்கியம், ஒருத்தருடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் ரெண்டையுமே சொல்றது எவ்வளோ பெரிய விஷயம் தான். ஆக அதனால பிராணனையே உபாசனை பண்றதுன்னு இருக்கு.
பிராணனையே பிரத்யக்ஷ தெய்வமா பார்க்கறது. ஆக ஜீவன் என்று எடுத்துக்கொண்டால் அவனுடைய ஜடமான சரீரம், சைத்தன்யமான அறிவு இரண்டும் சுவாசகத்தியால் உண்டாகி வளர்கிறவைதான் அல்லது அழிகிறவைதான். முறையான சுவாசகத்தி என்பது நம் உள் வைப்ரேஷன்களை ஒழுங்கு பண்ணி கொள்வதுதான். எல்லாரும் இன்னிலேருந்து பிராணாயாமம் பண்ணுங்க. பிராணாயாமம்ங்கிறது எல்லாரும் பெரிய விஷயம்னு கூட நினைக்கிறதுக்கு இல்லை. சாதாரணமா நம்ம ரெகுலரா ஃபோக்கஸிங் ஆன் த பிரெத். இது ஆக்சுவலி இந்த மெடிடேஷன்லாம் நான் ஆரம்பிச்சேன், எல்லாருக்கும் அந்த போர் அடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன். பிரீதிங்ல ஃபோக்கஸ் பண்றதுங்கிறதே மூச்சை சீராக்கி கொடுக்குறோம். when you focus on your breath. ஸோ மூச்சை ஃபோக்கஸ் பண்ணும்போது மனசும் தானாக அங்கங்க அலைப்பாயறதுலேருந்து திருப்பி கொண்டு இதுல நிறுத்துறது. ஸோ இந்த மனசனுடைய ஆரோக்கியமும் மூச்சுல தான் இருக்கு, தேகத்தினுடைய ஆரோக்கியமும் மூச்சுல தான் இருக்கு. பிராண வீக்ஷணம்னு ஒரு மெடிடேஷன் பண்றோமே, அது என்னடா அது ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரெத், ஃபோக்கஸ் ஆன் யுவர் பிரெத், போர் அடிக்கிறது, மைண்ட் எல்லாம் ஓடிண்டே இருக்கு, என்னால ஃபோக்கஸ் பண்ணவே முடியலங்கிறாங்க. ஓடுற மைண்டு திருப்பி கொண்டு நிறுத்துறது தான் மெடிடேஷன். அந்த பிராணன் மூலமாக தான் அது கொண்டு நிறுத்தணும். அந்த பிராணத்தை ஃபோக்கஸ் பண்றதுலயே மனசும் கொஞ்ச நேரம் ஆக ஆக அபியாசம் பண்ணினால்தான் அதுவும் ஆகும். ஒரே நாள் மெடிடேஷன்னா, எல்லாருமே ஒரு மெடிடேஷன்னா ஏதோ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்க்கறதுனால வர்ற பிரச்சனை. ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, சாந்தமா இருக்கும். அதுதான் அந்த அமைதி கிடைக்கும் இல்லையா, அதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். பல்பெல்லாம் எரியாது மண்டைக்குள்ள. பல்பெல்லாம் மண்டைக்குள்ள எரிஞ்சதுன்னா அப்புறம் ஸ்கேன் தான் பண்ணி பார்க்கணும் என்ன பிரச்சனை, உள்ள லைட் தெரியுதுன்னு. சிம்பிள் பிரீதிங். அப்பப்ப நம்ம ஒழுங்கா மூச்சு விட்டுருக்கணும். எந்த ஒரு காரியமான ஒரு ஃபியர்ல மூச்சு எப்படி இருக்கு, ஒரு கோபத்துல மூச்சு எப்படி இருக்கு, ஒரு ஆங்ஸைட்டில மூச்சு எப்படி இருக்கு. பிராணனையே ஒரு பகவானா நம்ம தேகத்துல நம்ம பிரத்யட்சமா இருக்கிற பகவானா பார்ப்போமானாலே மேபி எல்லாருக்கும் ஓரளவுக்கு சாந்தம் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சான்ஸ் இருக்கு மீன்ஸ் கிடைக்கும். அது பிராக்டிஸ் பண்ணினால் டெஃபினட்டா கிடைக்கும். பரமாத்மாவிடம் இருந்தேதான் இத்தனை ஜட வஸ்துக்களும் சைத்தன்ய வஸ்துக்களும் தோன்றி விருத்தியாகி இருக்கின்றன, அழிவதும் வளருவதுமாக இருக்கின்றன. இதற்கெல்லாம் ஏற்ற சலனங்கள் பரமாத்ம வஸ்துவில் ஏற்பட்டுத்தானே ஆக வேண்டும். பிரம்மம் நிர்குணமானது, சலனமற்றது என்கிற அத்வைத்தம் இருக்கட்டும். அந்த அத்வைத்தத்தின்படியும் இன்னதென்றே சொல்ல முடியாத மாயாசக்தியுடன் கூடி பிரம்மன் அளவான இந்த பிரபஞ்சமாக வேஷம் போட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லித்தானே இருக்கிறது. வேஷமோ கீஷமோ இப்படி ஜடமான லோகம் என்றும் சைத்தன்யம் உள்ள ஜீவர்கள் என்றும் விவகார தசையில் இருக்கிற மாதிரி ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது. மாயை என்று சொன்னாலும் அதற்கும் ஆதாரமான மாயின் என்று ஈஸ்வரனே தான் இருக்கிறார். ஆகக்கூடி மாயாசக்தி என்று சொல்லிவிட்டாலும் இது அத்தனையும் பரபிரம்ம வஸ்துவில் தோன்றின சலனங்கள் தான், வைப்ரேஷன் தான். இத்தனை சலனங்களாலும் அது சலனம் அடையாமல் உள்ளூர நிர்குண சாந்த வஸ்துவாகவே இருக்கிறது. ஆனாலும் நம் பார்வையில் சலனங்கள் உண்டுதான். அதுவும் கண்ணா பின்னா என்று இல்லாமல் பெரிய பெரிய சூரியன் முதலான கிரகங்களின் சஞ்சாரத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு சின்ன புல் பூண்டு அல்லது கொசு உண்டாகிற வரை எல்லாம் ஒரே மாதிரி நியதிப்படி ஒழுங்குப்படி நடந்து வருகிறது. லோக வாழ்க்கை க்ஷேமகரமாக நடக்க இந்த ஒழுங்குதான் ஒத்தாசை பண்ணுகிறது. சாரி, இயற்கை சக்திகளை எல்லாம் ஒழுங்குபடுத்தித்தான் பரமாத்மா லோக வாழ்க்கையை உண்டாக்கி இருக்கிறார். ஆனாலும் இதிலே கொஞ்சம் கொஞ்சம் ஒழுங்கு தப்பி போகிற மாதிரியும் நடக்க விட்டு வேடிக்கை பார்க்கிறார்.
வாழ்க்கைக்கு அனுகூலம் செய்ய வேண்டிய இயற்கை சக்திகள் அப்படி செய்யாமல் இருக்கிறதையும் பார்க்கிறோம். காலத்தில் மழை பெய்ய மாட்டேன் என்கிறது, அல்லது வெள்ளம் வருகிறது, வேறு ஏதாவது உத்பாத்தம் உண்டாகிறது. ஒழுங்கு தப்பி போவதில் இந்த மனுஷ மனசு இருக்கிறதே, அது எவ்வளவு தூரம்தான் போகும் என்றே சொல்ல முடியாமல் குட்டிச்சாத்தானாக அலைகிறது. பிரபஞ்ச வாழ்க்கை முழுதிலும் எத்தனையோ ஒழுங்கு, கட்டுப்பாடு, நியதி இருந்தாலும் இந்த மனசை எடுத்துக்கொண்டால் இது மட்டும் ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வெறிநாயாக திரிகிறது. இயற்கை சக்திகள் நமக்கு பிரதிகூலமாக இருக்கிற போது அவற்றை சரிப்படுத்த வழி உண்டா? நம் மனசை கண்ணா பின்னா என்று விடாமல் கட்டுப்பாட்டில் கொண்டு வர ஏதாவது வழி இருக்கிறதா? சலனம், சப்தம், இதனால்தான் சகல காரியமும் ஏற்பட்டிருக்கிறது என்றால், லோக சக்திகளை அனுகூலம் பண்ணித்தரவும் நம் சித்தத்தையே சுத்தம் பண்ணி கொடுக்கவும் கூட சப்தங்கள் இருக்கத்தான் வேண்டும். அவைதான் வேதம். வேதம் என்பது நம்முடைய சுவாசகத்தியாலேயே நாம் யோக மார்க்கத்தின் மூலம் பரமாத்மாவின் சுவாசத்தை பிடித்து லோக உபகாரமாகவும் ஆத்ம க்ஷேமகரமாகவும் உள்ள காரியங்களை நடத்தி கொள்ளலாம். இங்கே நாடி சலனம் இருந்தாலும் அது மனுஷ காதுக்கு எட்டக்கூடிய சப்தமாக இருக்கவில்லை. சயின்ஸ்லேயே மனுஷனின் காதுக்கு எட்ட முடியாத சப்தங்கள், மனுஷ கண்ணின் லென்ஸுக்கு அகப்படாத ஒலி அலைகள் எல்லாம் உண்டு என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமில்லை, எட்ட முடியாததே நமக்கு எட்டுகிற மாதிரி மாற்றிக் கொடுக்கவும் முடிகிறது. ரேடியோவில் ஒருத்தன் பாடுகிறான் என்றால் முதலில் அவன் பாடுகிற சப்தங்கள் மின்சார சக்தியினால் ஒரு விதமான காந்த அலைகளாக மாறிவிடுகின்றன. இப்படி மாறின அலைகள் தான் ஆகாசத்தில் விடப்படுகின்றன. அப்போது அவற்றை நம் காதால் கேட்க முடிகிறதா? இல்லை. ஆனாலும் ரேடியோ பெட்டியில் உள்ள கருவியில் அந்த கருவிகள் ஆகாசத்தில் இருக்கிற அந்த மின்சார காந்த அலைகளை பிடித்து மறுபடியும் நம் காதுக்கு எட்டுகிற மாதிரியே சப்த அலைகளாக்கி பாட்டாக கொடுக்கிறது. இதை சொல்லும் போது விஞ்ஞானம் மதத்துக்கு விரோதியே இல்லை. மதத்தை வளர்க்க அதுவேதான் ரொம்ப ஒத்தாசை செய்கிறது என்று தோன்றுகிறது. ஒரு நூற்றாண்டிற்கு முன்பு டெலிபோன், ரேடியோ ஆகியன வருவதற்கு முந்தி வேத சப்தமாவது சுவாசமாவது என்று யாராவது நாஸ்திகர்கள் ஆக்ஷேபனை கிளப்பியிருந்தால் அவர்களுக்கு பதில் சொல்லவே முடியாமல் இருந்திருக்கும். இப்போது இந்த சயின்ஸ் டிஸ்கவரிஸ் தான் நமக்கு கை கொடுக்கின்றன. ஜடமான ரேடியோ பெட்டிக்கு இருக்கிற சக்தியை சைத்தன்யம் உள்ள ஜீவர்களும் சம்பாதித்துக் கொள்ள முடியும். அதற்கு மேலும் செய்ய முடியும். தபஸ்தான் இந்த சக்தியை தருவது. ஒரு சத்தியத்தை தெரிந்து கொண்டுதான் ஆவது என்று அதற்காக அன்ன ஆகாரத்தை விட்டு, வீடு வாசலை விட்டு எப்போது பார்த்தாலும் அதே சிந்தனையாக மனசை ஒருமுகப்படுத்திவிட்டால் அதுதான் தபஸ். இத்தனையிலும் நான் இத்தனை பிரயாசைப்படுகிறேன் அல்லவா, அதனால் எனக்கு சத்தியம் தெரிந்தே ஆக வேண்டும் என்ற அகம்பாவம் இருக்கக்கூடாது. நாம் எத்தனை பிரயாசைப்பட்டாலும் பகவத் பிரசாதமாகத்தான் எந்த சத்தியமும் பிரகாசிக்கும் என்ற வினயம் எப்போதும் இருக்க வேண்டும். இந்த மாதிரி தபஸ் பண்ணி யோக நிலையின் உச்சிக்கு போவனவர்கள் தான் ரிஷிகள். ரிஷிகளுக்கு லோக சிருஷ்டியிலே ஏற்படும் சகல சலனங்களும், அதாவது பரமாத்மாவின் சுவாச கதிகளும் தெரிந்தது மட்டுமில்லை, மின்சார அலையில் சப்த அலையாக கன்வெர்ட் பண்ணுவது போல அந்த சலனங்களுக்குரிய சப்தங்கள் மனுஷ காதுக்கு எட்டுகிற சப்தங்களாகவும் அவர்களுக்கு தெரிந்தன. அப்படிப்பட்ட சப்தங்களையே வேத மந்திரங்கள் என்று தந்திருக்கிறார்கள். ஒன்று தோன்றுகிறது, வேதத்துக்கு ஸ்ருதி என்று ஒரு பெயர். கேட்கப்படுவது எதுவோ அதுவே ஸ்ருதி. ஸ்ரோத்ரம் என்றால் காது. புஸ்தகத்தில் எழுதி படிக்காமல் குரு சிஷ்ய பரம்பரையாக வாயால் சொல்லி காதால் கேட்டே வேதம் தலைமுறையாக வந்திருப்பதால் அதுக்கு ஸ்ருதி என்று பெயர் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள்.
எழுதி படிக்கக்கூடாது என்று ஏன் வைத்தார்கள் என்றால், வேத சப்தங்களை இப்படி எழுத முடியாது என்பதால் தான். ழாவுக்கும் லாவுக்கும் நடுவில் உள்ள சப்தம் மாதிரி லிபியில் கொண்டு வர முடியாத பல சப்தங்கள் வேதங்களில் உண்டு. காதால் கேட்டுதான் இவை வர வேண்டும். அதோடு கூட உதாத்தம், அனுதாத்தம், ஸ்வரிதம் என்றெல்லாம் வேத மந்திரங்களுக்கு ஸ்வரமும் உண்டு. அதாவது ஒரு அக்ஷரத்தை உயர்த்த வேண்டும், இன்னொன்றை தாழ்த்தி சொல்ல வேண்டும், சிலதை சமமாக சொல்ல வேண்டும். புஸ்தகத்தில் எத்தனைதான் தியேட்ரிக்கல் மார்க் போட்டு காட்டினாலும் அச்சுப்பிழை வந்துவிட்டால் உச்சாரண கோளாறாகும். உச்சரிப்பு தப்பினால் பலனே போய்விடும். கீழே வேதத்தை ஏன் எழுதி படிக்காமல் வாயால் சொல்லி காதால் கேட்டே பயில வேண்டும் என்பதற்கான விளக்கத்தை தேவத்தின் குரல் முதற் பகுதியில் வேதரக்ஷணம் ஏன் ஆயுட்காலத்தை தொழிலாக வேண்டும் என்ற உரையில் காணவும். நம்ம இது பார்ப்போம். ஓர் அக்ஷரத்தை அழுத்தி அல்லது மெலிசாக சொல்லுகிறதால் ஏற்படுகிற சலனத்துக்கும் இன்னொரு அக்ஷரத்தை அப்படி சொல்வதால் உண்டாவதற்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நம்முடைய உணர்ச்சிகள், இயற்கையை நடத்தி வைக்கும் தேவசக்திகள், இவையும் இந்த வித்தியாசத்துக்கு ஏற்ப மாறி போகும். ஒன்றுக்கொன்று உச்சாரணம் மாறுபட்டால் எத்தனை விபரீதம் உண்டாகிவிடும் என்பதற்கு வேதத்திலேயே தைத்திரிய சம்ஹிதையில் ஒரு கதை இருக்கிறது. இந்திரனை வதைக்கக்கூடிய பிள்ளை தனக்கு பிறக்க வேண்டும் என்பதற்காக துவஷ்டா என்ற தேவதச்சன் ஒரு மந்திரத்தை ஜபம் பண்ணினான். அப்போது அக்ஷரங்களின் உச்சரிப்பில் உதாத்தம், அனுதாத்தம் என்று சொன்னேனே, இந்த உயர்த்தல் தாழ்த்தலில் அவன் தப்பு பண்ணியதாலேயே அவன் விரும்பின பலனுக்கு நேர்மாறாக இந்திரனை வதைக்கக்கூடிய பிள்ளை என்பதற்கு நேர்மாறாக இந்திரன் வதைக்கக்கூடிய பிள்ளை, அதாவது இந்திரனால் வதைக்கப்படக்கூடிய பிள்ளை தனக்கு வேண்டும் என்று அவன் பிரார்த்தித்ததாக ஆகிவிட்டது. அதையும் அப்படியே பிற்பாடு நடந்தது. ரேடியோவில் ஒரு வேவ்லென்த் கொஞ்சம் தப்பினால் கூட வேறு ஏதோ ஸ்டேஷனை அல்லவா பிடித்து விடுகிறது. மயிருழை தப்பினால் ரேடியோவில் வேவ்லென்த் வைத்தால்தானே சரியாக கேட்கிறது. இப்படியே தான் வேத உச்சாரணம், கொஞ்சம் கூட ஸ்வரம் தப்பி போகக்கூடாது. வேவ் லெங்க் மாறினால் ஸ்டேஷன் மாறிவிடுகிற மாதிரி வேத சப்தம் மாறினால் பலனே மாறிவிடும். இதனால் எல்லாம் தான் வேதத்தை காதால் கேட்டு பாடம் பண்ண வேண்டும் என்று வைத்தார்கள். ஸ்ருதி என்று சம்ஸ்கிருதத்திலும் எழுதாக்கிழவி என்று தமிழிலும் வேதத்துக்கு பெயர் ஏற்பட்டது. ஸ்ருதி என்ற பெயருக்கு இன்னொரு காரணமும் தோன்றியதை சொல்ல வந்தேன். மற்ற சாதாரண ஜனங்களுக்கு கேட்காத இந்த திவ்ய சலனங்கள், சப்தங்கள் ரிஷிகளுக்கு கேட்கத்தானே செய்தது. அதை அவர்கள் புஸ்தகத்திலேயே படித்தார்களா அல்லது அவர்களாக இயற்றினார்களா? இரண்டுமில்லாமல் ஆதியிலேயே கேட்கப்பட்டு லோகத்துக்கு வந்ததாலும் ஸ்ருதி என்று சொல்லலாம் என்று தோன்றிற்று. ரிஷிகளுக்கு மந்திர திருஷ்டாக்கள் என்று பெயர். திரஷ்டா என்றால் பார்ப்பவன், பார்ப்பான் என்பதற்கு கூட அதுதான் அர்த்தம். மந்திரங்களை பார்த்தவர்கள் என்றால் அவர்கள் மந்திரங்களை கேட்கவில்லை என்று ஆகும். மந்திரங்கள் அவர்களுடைய கண்ணுக்கு அகண்ட ஆகாசத்தில் கூட்டம் கூட்டமாக தெரிந்தன என்று மந்திர திருஷ்டா என்பதற்கு அர்த்தம் பண்ணிக்கொள்ளலாம். இதில் எது சரி? பார்த்தார்களா கேட்டார்களா? பார்த்தார்கள் என்றால் வேத மந்திரங்கள் எந்த லிபியில் எழுதியிருந்தது? தேவநாகரி கிரந்தம் எல்லாவற்றுக்கும் மூலமான பிராமி முதலான எந்த லிபியும் இல்லாத காலத்தில் எந்த எழுத்தில் மந்திரங்கள் தெரிந்தன? வேத சப்தங்களையும் ஸ்வரங்களையும் உள்ளது உள்ளபடி
எந்த லிபியிலும் எழுதி முடியாதே. இதற்கெல்லாம் பதில் என்னவென்றால், பார்த்தார்கள் கேட்டார்கள் என்றெல்லாம் சொன்னாலும் வாஸ்தவத்தில் வேத மந்திரங்கள் ரிஷிகளுடைய உயர்ந்த தியான நிலையில் அவர்களுடைய ஹிருதயத்திலேயே ஸ்புரித்தன, அதாவது ஃபிளாஷ் ஆயின என்பதுதான். அந்த நிலையில் அவர்களுடைய கண் பார்க்காமலும் காது கேட்காமலும் கூட இருந்திருக்கும். அப்படியே உள் மனசில் மந்திர சப்தங்கள் ஃபிளாஷ் ஆகி இருக்கும். காண்பது பார்ப்பது என்பது கண்ணால் செய்கிற காரியத்தை மட்டும் குறிப்பது அல்ல, எல்லா உணர்ச்சியையும் அது குறிக்கும். ஒருத்தன் வாழ்க்கையில் பல இன்பத் துன்பங்களை கண்டான் என்று சொல்கிற இடத்தில், கண்டான் என்றால் கண்ணால் பார்த்தான் என்று மட்டுமா அர்த்தம்? அனுபவித்தான் என்பதுதானே அதன் பொருள். மந்திர திருஷ்டா என்றாலும் இப்படியே அனுபவத்தில் தெரிந்து கொண்டதாக வைத்துக் கொள்ளலாம். வேதம் சப்த ரூபத்தில் இருப்பதால் அதை நம்முடைய காதுகளுக்கு மேற்பட்ட திவ்ய சக்தி பெற்ற காதுகளால் ரிஷிகள் கேட்டுக்கொண்டார்கள் என்றும் சொல்வதுண்டு. அர்ஜுனன் பகவானின் விஸ்வரூபத்தை பார்க்க ஆசைப்பட்டான். அப்போது கிருஷ்ண பரமாத்மா, இந்த உன் கண்ணால் என் விஸ்வரூபத்தை பார்க்க முடியாது, உனக்கு அதற்கான வேறு திருஷ்டியை, தெய்வீகமான பார்வையை தருகிறேன் என்று சொன்னதாக கீதையில் இருக்கிறது. திவ்யம் ததாமி தே சக்ஷு. அர்ஜுனனுக்கு திவ்ய சக்ஷுஸ் உண்டானது போல ரிஷிகளுக்கு பரமாத்மாவிடமிருந்து தோன்றி அகண்ட ஆகாசத்தில் வியாபித்திருக்கிற மந்திர சப்தங்களை கிரகிக்கக்கூடிய திவ்ய ஸ்ரோத்திரம் உண்டாகி இருக்கிறது. லோக சிருஷ்டிக்கும் லோக வாழ்க்கைக்கும் வேண்டிய சப்த சலனங்களை மட்டும்தான் வேதம் கொடுக்கிறது என்றில்லை. இதை தாண்டி பரமாத்ம சத்தியத்தோடு ஒன்றாக போய்விடவும் அதில் மந்திரங்கள் இருக்கின்றன. ஒருத்தன் வந்த வழியாகவே திரும்பி போனால் புறப்பட்ட இடத்துக்கு போய் சேர்ந்து விடுவான் அல்லவா? அந்த மாதிரி சிருஷ்டி எப்படி வந்தது என்று பார்த்து கொண்டே போகிற போது கடைசியில் சலனமே எழும்பாத ஸ்தானத்துக்கு அது கொண்டு விட்டு விடுகிறது. சில மந்திரங்களினால் ஏற்படும் நாடி சலனமே அங்கு அழைத்து போகிறது. உபனிஷத் மகா வாக்கியங்கள், பிரணவம் எல்லாம் இப்படிப்பட்டவைதான். இவ்வளவும் எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், வேதத்தை யாரும் இயற்றவில்லை, ரிஷிகளும் இயற்றவில்லை. பரமாத்மாவுமே கூட யோசித்து யோசித்து ஓலைச்சுவடியும் எழுத்தாணியும் வைத்துக் கொண்டு வேதத்தை எழுதவில்லை என்று விளக்குவதற்காகத்தான். வெள்ளையர் ஆராய்ச்சி நல்லதும் கெட்டதும். இப்போது தேசம் இருக்கிற துர்தசையில் ஓரியன்டலிஸ்ட், இண்டாலஜிஸ்ட் எனப்படுகிற வெள்ளைக்காரர்களும் அவர்களுடைய வழியை பின்பற்றுகின்ற நம்முடைய ஆராய்ச்சியாளர்களும் சொல்லுகிறதிலிருந்துதான் வேதங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. வேதங்களை பற்றி ரொம்பவும் உபயோகமான பல ஆராய்ச்சிகளை வெள்ளைக்காரர்கள் பண்ணியிருப்பதை ஒப்புக்கொள்கிறேன். அவர்களுடைய தொண்டுக்கு நாம் நன்றி சொல்லத்தான் வேண்டும். மேக்ஸ் முல்லர் போல பலர் வாஸ்தவமாகவே வேதத்தில் உள்ள கௌரவ புத்தியினாலேயே எத்தனையோ பரிசிரமப்பட்டு தோண்டி துருவி சேகரம் பண்ணி ஆராய்ந்திருக்கிறார்கள். வால்யூமாக புஸ்தகம் போட்டிருக்கிறார்கள். சர் வில்லியம் ஜோன்ஸ் என்று 200 வருஷங்களுக்கு முந்தி கல்கத்தா ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தவர் ஆரம்பித்த ஏசியாட்டிக் சொசைட்டி போட்டிருக்கும் வைதிக புஸ்தகங்களை பார்த்தாலே பிரமிப்பாயிருக்கும். மேக்ஸ் முல்லர் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி உதவியுடன் சாயன பாஷ்யத்தோடு ரிக்வேதத்தையும் இன்னும் பல இந்து மத நூல்களையும் சீரியஸாக அச்சிட்டிருக்கிறார். இப்படி இங்கிலீஷ்காரர்கள் மட்டுமின்றி ஜெர்மனி, பிரான்ஸ், ரஷ்யா தேசத்தவர்களும் நிரம்ப உழைத்து ஆராய்ச்சி பண்ணியுள்ளார்கள். கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்ததை விட இந்துக்களின் வேதங்களை நாம் கண்டுபிடித்ததுதான் பெரிய டிஸ்கவரி என்று கூத்தாடிய வெள்ளைக்காரர்கள் உண்டு. தேசம் முழுவதும் சிதறிக் கிடந்த வேதாந்தங்களை கண்டுபிடித்து தர்ம கிருத்திய ஸ்ரௌத சூத்திரங்களோடு மொழிபெயர்த்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறார்கள்.
வைதிக சாஸ்திரங்கள் மட்டுமின்றி குண்டலினி தந்திரம் பிரபலமானதே ஆர்தர் அவலான் என்கிற சர் ஜான் உட்ராஃபின் புஸ்தகங்களால் தான். நம் கலாச்சாரத்தின் மற்ற அம்சங்களுக்கும் உதவிய வெள்ளைக்காரர்கள் உண்டு. கர்சன் வைஸ்ராயாக இருந்தபோது ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஏன்ஷியன்ட் மானுமெண்ட்ஸ் என்ற சட்டம் கொண்டு வந்ததால் தான் நம்முடைய கோவில்கள் முதலியவற்றை யார் வேண்டுமானாலும் இடிக்கலாம் என்ற நிலை மாறிற்று. அதுதான் நடந்துட்டு இருக்கேன் இப்ப கூட. ஃபெர்குசன் தேசம் முழுவதும் உள்ள நம் சிற்ப செல்வங்களை போட்டோ எடுத்து பிரச்சாரம் பண்ணினான். கன்னிங்ஹாம், மார்டிமர் வீலர், சர் ஜான் மார்ஷல் முதலானவர்கள் ஆர்கியாலஜியில் நிரம்ப செய்திருக்கிறார்கள். மெக்கன்சி தேசம் முழுதும் ஏட்டுச்சுவடிகளை சேகரித்ததால் தான் நம் பழைய சாஸ்திரங்களில் பலவற்றை இன்று தெரிந்து கொள்ள முடிகிறது. எபிகிராபிக் என்றே இலாக்கா வைத்தும் வெள்ளைக்கார ஆட்சியில்தான். இப்படியாக நமக்கு எத்தனையோ கெடுதலை உண்டு பண்ணின வெள்ளைக்கார ஆட்சியிலும் சில நன்மைகள் விளைந்தன. ஆனாலும் இந்த நன்மைக்குள்ளேயே கூட சில கெடுதல்கள் உண்டாயின. ஏனென்றால் ஓரியன்டலிஸ்ட், இண்டாலஜிஸ்ட் என்கிறவர்கள் பலருடைய உத்தேசம் வேதத்திலிருந்து சரித்திரத்தை நிர்மாணிப்பது, அப்படி சொல்லிக்கொண்டு ஆரியர் திராவிடர் என்று துவேஷம் உண்டாக்குவது முதலானவைதான். அவங்க படிச்சதே அவங்க எதுக்கு தெரிஞ்சுட்டாங்கன்னா எப்படி கெடுக்கலாங்கிறதுக்காக. இத புரிஞ்சுட்டாதானே கெடுக்க முடியும் அப்படின்னு. அவர்கள் பகுத்தறிவி கொள்கை என்பதன்படி அத்தீந்திரியமானதையெல்லாம் உருவகம் என்று தப்பர்த்தம் செய்தார்கள். எவல்யூஷன் தியரி அதன்படி வேத ரிஷிகள் நம்மை விட தாழ்ந்த பிரிமிட்டிவ்கள் என்றே வைத்து இவர்கள் பெரும்பாலும் வியாக்கியானம் செய்வார்கள். இன்னைக்கு கூட சில டிரான்ஸ்லேஷன் வியாசரை பத்தி வியாசா வாஸ் அ தலித் அப்படின்னு போட்டிருப்பாங்க. என்ன ஒரு பேத்தல் தெரியாது. அந்த காலத்துல எங்க தலித்து கிழித்தெல்லாம் இருந்தது. சில டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற வேர்ட்ஸை வச்சு பழைய விஷயங்களை அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அதை படிக்கிறவங்க எல்லாம் அந்த காலத்துல இருந்தே இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்குங்கிறதெல்லாம் நினைச்சுட்டு இருக்காங்க. இதுக்குதான் இந்த கண்ணாபின்னா டிரான்ஸ்லேஷன் எல்லாம் படிக்கவே கூடாது. தேவதத் பட்நாயக் எல்லாம் படிக்கிறவங்க எல்லாம் இன்னும் இருக்காங்க. என்ன பண்றது? நேரம் கீதா பிரஸ் வாங்கி கொஞ்சம் ஹிந்தி தெரிஞ்சுட்ட பரவாயில்ல, ஹிந்தி கொஞ்சம் படிச்சுட்டா பரவாயில்ல. அந்த ஒரிஜினல் மகாபாரதம் இருக்கு, ராமாயணம் இருக்கு, புராணங்கள் இருக்கு. அந்த ஒரிஜினல் வேர்ஸை வச்சே அவங்க அப்படியே டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனாலும் அவங்களுக்கு இந்த இன்டர்பிரிட்டேஷன்ஸ் எல்லாம் இருக்காது. இப்ப வர டிரான்ஸ்லேஷன்ஸ் எல்லாம் நிறைய இன்டர்பிரிட்டேஷன்ஸ். அப்புறம் நம்மளுடைய புராண இத்திஹாசங்கள் எல்லாம் வச்சு இவங்க ஃபிக்ஷனலா என்னென்னமோ எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. சிவனை பத்தி, விஷ்ணுவை பத்தி. அதெல்லாம் உண்மையை நினைச்சுண்டு அதை ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரிதான் நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணி நம்மளே நம்மளுடைய மதத்தை சரியா புரிஞ்சுக்காமவும் இல்லாம தப்பா புரிஞ்சுட்டு நம்மளே அதை வெறுத்து ஒதுக்குற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. கிறிஸ்துவ மதத்தை பரப்பும் உள்நோக்கத்திலேயே நம் மத நூல்களை ஆராய்ச்சி செய்து நடுநிலைமை மாதிரி காட்டிக்கொண்டே நம்மை மட்டம் தட்டியவர்களும் உண்டு. தங்கள் பாஷைக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் உள்ள ஒற்றுமையை பார்த்து கம்பேரிட்டிவ் பிலாலஜி ஆகவே ஆராய்ச்சி பண்ணினவர் அநேகர். அவர்கள் செய்த ரிசர்ச், பிரச்சாரம், உழைப்புக்கெல்லாம் அவர்களை நாம் ஸ்லாகிக்கலாம். ஆனால் வேதங்களின் முக்கிய நோக்கம் லோகக்ஷேமார்த்தம் வேத சப்தத்தை பரப்பி அத்தியனம் பண்ணுவது, யஜ்ஞம் முதலான வைதிக கர்மாக்களை பண்ணுவது என்பனவே. இந்த இரண்டையும் தள்ளிவிட்டு புத்திக்கு அதீதமான வேதத்தை புத்தியால் ஆராய்ந்து ஜனங்களின் வாக்கிலும் காரியத்திலும் உயிரோடு வாழ வேண்டிய வேதத்தை பெரிய புஸ்தகங்களாக்கி லைப்ரரியில் வைப்பது, ஜூவில் இருக்க வேண்டிய ஜீவ ஜந்துக்களை செத்த காலேஜில் வைக்கிற மாதிரிதான். வெள்ளைக்காரர்கள் விஷயத்துக்கு ஏன் வந்தேன் என்றால், வேதம் அனாதி என்பதை பற்றி சொல்லும் போது வெள்ளைக்காரர்களின் அபிப்பிராயத்தை சொல்ல வந்தேன். வேதம் அனாதி என்றால் அவர்களுடைய மனப்பான்மைக்கு அது ஏற்கும்படியாக இல்லை. என்னதான் நடுநிலைமை சயின்டிபிக் ரிசர்ச் என்றாலும்
இந்த இந்துக்களின் புஸ்தகத்துக்கு இப்படி ஒரு ஏற்றம் தருவதா என்று அவர்களில் சிலருக்கு மனசுக்கு சம்மந்தப்படவில்லை. இன்னும் சில பேர் இப்படி இல்லாவிட்டாலும் பகுத்தறிவுப்படி சயின்டிபிக்காக ஆராய்ச்சி பண்ணிதான் எதையும் ஒப்புக்கொள்ளலாம் என்று அபிப்பிராயத்தில் ரிசர்ச் செய்கிறார்கள். அனாதி என்கின்ற வாதத்தை ஏற்க முடியாமல் இதே ரீதியில் அநேகம் படித்த இந்துக்களும் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறார்கள். இவர்கள் ஆராய்ச்சி மூலம் காலம் கணிப்பதில் முக்கியமாக 2 தினசு இருக்கிறது. ஒன்று வானசாஸ்திர ரீதியில் அஸ்ட்ரானமிக்கல் ஆக பண்ணுவது, இன்னொன்று பாஷையின் ரூபத்தை வைத்து நிர்ணயம் பண்ணுவது. இப்படி செய்து வேதத்துக்கு கால நிர்ணயம் பண்ணுவதில் முடிந்த முடிவாக ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்கிறார்களா என்றால் அதுதான் இல்லை. ஒவ்வொரு அறிஞர் ஒவ்வொரு அபிப்பிராயத்தை சொல்கிறார். திலக்கர் கிமு 6000 வேதம் உண்டாயிற்று என்கிறார். வேறு சிலர் கிமு 3000 என்கிறார்கள். அதைவிட கிட்டத்தில் கிமு 1500க்கு வேத காலத்தை இழுத்து விட்டிருக்கிறவர்களும் உண்டு. அனாதிக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணா அது என்ன சொல்றது? அனாதினாலே that which doesn't come under time. ஆதியே இல்ல, பிகினிங்கே இல்ல, அதுக்கு ஒரு பிகினிங் சொன்னா எப்படி? இப்ப கூட நிறைய பேர் 5000 வேதம் 5000 வருஷம் பழசுங்கிறாங்க. அது எப்படி 5000 வருஷமா வேதம் இருக்குன்னு சொல்ல முடியும்? பல லட்சம் வருஷங்கள் நீங்க டைம் இருக்குன்னு வச்சுட்டாலே கூட, பிகினிங்னு வச்சுட்டா கூட 5000 இஸ் நத்திங். நம்ம கலிகாலம், திரேதாயுகம், துவாபர யுகம் இதெல்லாம் கால்குலேஷனே லேக்ஸ்ல போயின்னு இருக்கு. அப்படி பார்த்தா சத்தியயுகம் போயாச்சு, துவாபர யுகம் போயாச்சு, திரேதாயுகம் போயாச்சு. கலிகாலத்துலதான் 5000 வருஷம் ஆயிருக்கே தவிர களி பிறந்து 5000 வருஷம், களி பிறந்து 5000 ஆடு வருஷம் ஆயிருக்கு. அப்ப மிச்சம் 3 யுகத்தை யார் கணக்கு போடுறது? ஸோ 5000 இயர் ஓல்டுன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப பேத்தல், ரொம்ப சைல்டிஷ், ஒண்ணுமே தெரியாம உலகம். மற்ற மத புஸ்தகங்களை பற்றி இப்படி அபிப்பிராய பேதம் இல்லை. பௌத்தர்களின் திரிபீடகத்தை எடுத்துக்கொண்டால் அது அசோகன் காலத்தில் எழுதப்பட்டது என்றும், ஆனாலும் அதில் உள்ள புத்தரின் உபதேசங்கள் அசோகருக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முந்தி, அதாவது இன்றைக்கு 2500 வருஷத்துக்கு முன் புத்தர் சொன்னவை என்றும் ஏகமனதாக அபிப்பிராயப்படுகிறார்கள். பைபிளின் நியூ டெஸ்டமெண்ட் உண்டாகி கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆகிறது என்பதிலும் ஏகோபித்த அபிப்பிராயம் இருக்கிறது. குரான் உண்டாகி சுமார் 1300 வருஷம் ஆகிறது என்று சகலரும் ஒப்புக்கொள்கிறார்கள். நம் வேதத்தின் விஷயத்தில் மட்டும் இப்படி ஒரு முடிவான தீர்மானம் ஏற்படாமல் இருக்கிறது. 2 தினசான கால கணக்கு என்று சொன்னேனே, அதை கொஞ்சம் விளக்க வேண்டும். வேதத்திலேயே சில இடங்களில் அப்போதிருந்த கிரகங்களின் நிலைமையை பற்றி சொல்லியிருக்கிறது. இப்படிப்பட்ட அஸ்ட்ராலாஜிக்கல் கன்ஜங்ஷன் எப்போது ஏற்பட்டிருக்கும் என்று வானசாஸ்திரப்படி கணக்கு பண்ணி கிமு 6000 அல்லது வேறு ஏதோ ஒரு வருஷம் என்ற கணக்குக்கு வருகிறார். ஆனால் இந்த மாதிரியான கிரக சேர்க்கை ஒரே ஒரு தடவை கிமு 6000 தான் ஏற்பட்டது என்று எப்படி சொல்ல முடியும்? அதற்கு முந்தியும் பல தடவை இதே மாதிரி இருந்திருக்கும். இந்த சிருஷ்டியில் மட்டுமில்லாமல் இந்த சிருஷ்டிக்கு முற்பட்ட பிரளயத்துக்கு முந்தைய இருந்த சிருஷ்டியிலிருந்தும் இதே கிரக நிலைகள், பிளானட்டரி பொசிஷன்ஸ் எத்தனையோ தடவை இருந்திருக்கும். வேதத்திலே குறிப்பிட்டிருப்பது இவற்றில் எது என்று எப்படி தீர்மானமாக சொல்ல முடியும்? ஆகையால் காலத்தை எல்லாம் துளைத்து கொண்டு பார்க்கக்கூடிய அதீந்திரிய சக்தி வாய்ந்த ரிஷிகள் சேர்த்து கொடுத்த வேதங்களில் இப்படிப்பட்ட கணக்குகள் பொருந்தாமல் தான் இருக்கின்றன. வேதத்திலேயே இருக்கப்பட்ட உச்சான்று என்று ஆராய்ச்சியாளர்கள் பெரிதுபடுத்துகிற வானசாஸ்திர கணக்கு வாஸ்தவத்தில் விஷயத்தை தெளிவுபடுத்தவே இல்லை. இன்னொரு கணக்கு பாஷையை வைத்து செய்வது என்று சொன்னேன். அதாவது பாஷையில் மொழி, லிபி என்று 2 இருக்கின்றன. இப்போது நம் தேசத்தில் இருக்கப்பட்ட லிபிகளுக்கெல்லாம் ஆதி மூலமாக பிராமி லிபி இருக்கிறது. இப்போது பார்த்தால் தமிழ் எழுத்துக்கும் தேவநாகரி அதாவது சம்ஸ்கிருத எழுத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கிறது.
ஆனால் பல நூற்றாண்டுகளாக வந்திருக்கிற சாசனங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து நூற்றாண்டு வாரியாக பிராமியிலிருந்து ஏற்பட்ட மாறுதல்களை சார்ட் போட்டிருக்கிறார்கள். அதை பார்த்தால் மூலமான பிராமியிலேயே தான் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் ஒரு விதமான மாறுதல்கள் ஏற்பட்டு இப்போது பார்த்தால் ஒன்றுக்கொன்று சம்பந்தமே இல்லாமல் தோன்றும் லிபிகள் எல்லாம் அந்த ஒரே மூலத்திலிருந்து வந்திருக்கின்றன என்று தெரிகிறது. இப்போது இருப்பதெல்லாம் பிராமியில் மீசை போட்டுக் கொண்ட எழுத்துக்கள், கொம்பு முளைத்த எழுத்துக்கள் என்றுதான் எனக்கு வேடிக்கையாக தோன்றும். சார்ட்டை பார்த்தால் உங்களுக்கும் அப்படித்தான் தோன்றும். சில சமயங்களில் பிராமி எழுத்தின் நடுவிலே மீசை மாதிரி ஒன்று தேர்கிறது. தேவநாகரி உ எல்லாம் இப்படித்தான் இருக்கின்றன. தமிழ் எழுத்துக்கள் அநேகம் கொம்பு போட்டுக்கொண்டு தோன்றியிருக்கின்றன. இம்மாதிரியான ஒவ்வொரு மாறுதலும் ஏற்பட்ட இத்தனை காலம் ஆகிறது என்று நன்றாக நிர்ணயமான சரித்திர கால சாசனங்களை பார்த்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இந்த அடிப்படையில் கணக்கு பண்ணியே இதுவரை காலம் தெரியாதிருக்கிற ஒரு சமயத்தை சேர்ந்த சாசனத்தின் லிபியை பார்த்து இது இன்ன காலத்தை சேர்ந்தது என்று நிர்ணயம் பண்ணுகிறார்கள். வேதத்தை பொறுத்தமட்டில் அதை எங்கேயும் கல்வெட்டில் எழுதி வைத்திருக்கவில்லை. ஆனபடியால் லிபியை பார்த்து கால நிர்ணயம் பண்ண வேண்டிய பிரச்சனை இல்லை. பாஷை ரீதியில் உள்ள இன்னொரு விதமான அடிப்படையில்தான் வேத காலத்தை ஆராய்கிறார்கள். அது என்னவென்றால், வார்த்தைகளில் ரூபம், ஒலிகளின் வடிவம் மாறிக்கொண்டே வந்திருக்கிறது. சங்க காலத்தில் இருந்த அநேக தமிழ் வார்த்தைகள் இப்போது ரொம்பவும் உருமாறி இருக்கின்றன. ஒவ்வொரு பாஷையிலும் இப்படியேதான் சில சப்தங்கள் தேய்ந்து உதிர்ந்து போகின்றன. சப்தம் மட்டுமின்றி அர்த்தமும் மாறுகிறது. இப்போது வெகுளி என்றால் அப்பாவி என்று அர்த்தம் பண்ணிக் கொள்கிறோம். ஆனால் ஆதியில் வெகுளி என்றால் கோபம், கோபிஷ்டன் என்ற அர்த்தம் இருந்தது. இப்போதுக்கும் கூட வெகுண்டு எழுந்தான் என்கிற போது பழைய அர்த்தத்தில் தான் செல்கிறோம். பழைய காலத்தில் மாண்ட என்றால் செத்துப்போன என்ற அர்த்தமே கிடையாது. புகழுடைய என்பதே அதன் அர்த்தம் என்று ஒரு தமிழ் புலவர் சொன்னார். இதே மாதிரி சம்ஸ்கிருதத்திலும் உண்டு. பிற்கால காவியங்களை புரிந்து கொள்கிற மாதிரி வேதங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. எல்லா பாஷையிலுமே இப்படி உண்டு. இதில் நம் தேச பாஷைகள் எவ்வளவோ தேவலை. இங்கிலீஷ் பாஷையில் ஒரு 1000 வருஷத்துக்கே உட்பட்ட ஆங்கிலோ சாக்சன் என்கிற ஓல்டு இங்கிலீஷில் ஒரு வரி கூட இன்றைய வெள்ளைக்காரர்களுக்கு புரியாது. ஒரு 300 சொச்சம் வருஷத்திலேயே அமெரிக்காவில் இங்கிலீஷ் ரொம்பவும் மாறி அமெரிக்கன் இங்கிலீஷ் என்று தனியாக பெயர் வைக்கிற அளவுக்கு ரூபவேதம் அடைந்திருக்கிறது. சிறுக சிறுக ஒரு ஒரி ஜனங்களிடத்தில் புழக்கத்தால் தேய்ந்து தேய்ந்து உருமாறுவதற்கு எத்தனை காலமாகிறது என்று கணக்கு பண்ணியிருக்கிறார்கள். அர்த்தம் மாறுவதற்கு எத்தனை காலமாகிறது என்பதை ஆராய்ச்சியின் மூலம் இவ்வளவு தெளிவாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. ஆகையால் சப்த ரூபத்தை பார்க்கிற ரீதியிலேயே வேத வாக்கியங்களை பார்த்து காலம் கணிக்கிறார்கள். ஒவ்வொரு 200 வருஷத்துக்கும் ஒரு சப்தம் இப்படி மாறுகிறது. இதன்படி பிற்கால சப்தம் ஒன்று வேதத்தில் இப்படி இருக்கிறதென்றால் அது இத்தனை முறை மாறியிருக்க வேண்டும். இத்தனை மியூட்டேஷன் ஏற்பட்டிருக்கிறது என்று அர்த்தம். வேத சப்தம் ஒன்றுக்கும் பிற்கால சப்தத்துக்கும் நடுவே 10 மாறுதல்கள் ஏற்பட்டிருக்க வேண்டும் என்றால் 10 into 200 is equal to 2000 வருஷத்துக்கு முந்தி வேதம் உண்டாயிற்று என்று அர்த்தம். ரொம்பவும் அதிகமாக போனால் இன்னொரு சப்தம் 30 தரம் மாறி இருப்பதாக தெரிகிறது என்றால் வேதம் உண்டாகி 6000 வருஷம் ஆகிறது என்று அர்த்தம். அதாவது கிமு 4000க்கு முந்தி வேதம் இல்லை என்கிற மாதிரி பல அபிப்பிராயங்களை சொல்கிறார்கள். இந்த அடிப்படை தப்பு என்பதை ஒரு திருஷ்டாந்தத்தால் புரிய வைக்க முடியும். இந்த அடிப்படை தப்பு என்பதை ஒரு திருஷ்டாந்தத்தால் புரிய வைக்க முடியும். நம் அகங்களில், அதாவது வீடுகளில் அநேக விதமான பாத்திரங்கள் இருக்கின்றன. சிலவற்றை ஜாஸ்தி உபயோகிப்போம், சிலதை
அவ்வளவுக்கு உபயோகிக்க மாட்டோம். வெண்கலப் பானையில் தினம் தினம் சாதம் வடிக்க வேண்டும். தினமும் அதை 2 வேளை நன்றாக தேய்க்க வேண்டும். அதனால் அது சீக்கிரத்தில் தேய்ந்து போகிறது. இன்னொரு பெரிய அண்டா இருக்கிறது. அது சாமான் ரூமிலேயே புழங்காமல் கிடைக்கிறது. அதற்கு தினப்படி உபயோகமே இல்லை. எப்போதாவது ஒரு கல்யாணம் கார்த்திகை வந்தால்தான் அதுக்கு உபயோகம். அதை தேய்ப்பதும் அப்போதுதான். ஆகையால் வெண்கலப்பானை தேய்கிற மாதிரி இந்த அண்டா தேயுமா? வெண்கலப்பானை போன வருஷம்தான் வாங்கியிருக்கலாம். ஆனாலும் ஏகமாக தேய்ந்திருக்கும். அண்டா நம் பாட்டிக்கு சீராக கொடுத்ததாக இருக்கலாம். ஆனாலும் கொஞ்சம் கூட தேயாமலே இண்டாக இருக்கிறது. இதை பார்த்து வெண்கலப்பானை தான் முந்தி வாங்கினது, அண்டா பிந்தி வாங்கினது என்று முடிவு பண்ணலாமா? கல்யாணத்தின் போது ஒரே சமயத்தில் நான் தான் சாப்பிடுகிற தட்டு, பன்னீர் சொம்பு இரண்டும் சீராக கொடுத்திருப்பார்கள். 10 வருஷத்து தட்டு நசுங்கி தேய்ந்து மறுபடியும் அழித்து பண்ணுகிற அளவுக்கு வந்து விடுகிறது. பன்னீர் சொம்போ புதுக்கருக்கே போகாம மெருகோடு இருக்கிறது. இப்படித்தான் அன்றாடம் பழக்கத்தில் புழங்குகிற லௌகீக சப்தங்களும் வேத சப்தங்களும் 2 வகையான பாத்திரங்களைப் போல வித்தியாசமாக இருக்கின்றன. தினம் தினமும் பேசிக்கொண்டிருக்கிற வார்த்தைகளின் சப்தங்கள் பலவிதங்களில் செய்கின்றன, மாறுகின்றன. வேதமும் தினம் தினம் ஓதப்படுவதுதான். ஆனாலும் அதன் மூல சப்தம் மாறாமலே ஓதப்படுவதுதான் அதன் தனிச்சிறப்பு. வேதத்தின் அங்கங்களில் சிக்ஷை, வியாக்கரணம் என்பவை பற்றி பிற்பாடு நான் சொல்லும்போது ஒவ்வொரு வேத அக்ஷரத்தையும் மூல ரூபம் சிதையாமல் ரட்சித்து அப்படியே சுத்தமாக கொடுப்பதற்கு எத்தனை கட்டுத்திட்டமான ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வீர்கள். ஆகையினால் நித்தியப்படி புழக்கத்தில் உள்ள பாத்திரங்கள் தேய்கிற மாதிரி அன்றாட வழக்குச் சொற்கள் மாறுகின்றதென்றால் வேத சப்தம் மாறாது, மாறவும் இல்லை. அது கல்யாண காலங்களில் மட்டும் உபயோகமாகிற அண்டா மாதிரி இருக்கிறது. வேதங்களுக்குள்ளேயே ரிக்வேதம் முந்தியது, அப்புறம் யஜுஸ் வந்தது, கடைசியிலே அதர்வம். ஒவ்வொரு வேத சாக்கையிலும் சம்ஹிதா பாகம் முந்தையது, பிராமணம் அதற்கு பின்னாலும் ஆரண்யகம் கடைசியாகவும் வந்தது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு இவற்றுக்கிடையே உள்ள பாஷா வித்தியாசங்களை பார்த்து மேலே சொன்ன மாதிரி காலக்கணக்கு போடுகிறார்கள். எத்தனைதான் ஆராய்ச்சி பண்ணினாலும் நான் சொன்ன அடிப்படை வித்தியாசத்தை கவனிக்காததால் இது எதையும் சரியென்று ஒப்புக்கொள்வதற்கு இல்லை. எதையோ கட்டுத்திட்டங்கள் பண்ணியும் வேத சப்தங்கள் கொஞ்சம் மாறியிருக்கின என்றால் அந்த மாறுதல் 200 வருஷத்துக்கு ஒரு தரம் ஏற்படும் மாறுதலாக இருக்காது என்பதையும், பல ஆயிரம் வருஷத்தில் தான் இப்படிப்பட்ட மாறுதல் ஏற்பட்டிருக்க முடியும் என்பதையும் கவனிக்க வேண்டும். வேரண்டர் என்று சொல்வது வேதத்தின் விஷயத்தில் மற்ற இலக்கியம் அல்லது பேச்சு மொழிக்கான மாதிரி இல்லை என்பதை புரிந்து கொண்டால் இந்த கால நிர்ணயமும் தப்புத்தான் என்று புரியும். ஹிந்தி என்று ஒரு பாஷையாக ஏற்படுத்தி வைத்தே சில நூற்றாண்டுகள் தான் ஆகின்றன. ஆனாலும் அது ஒரு பெரிய பிரதேசத்தில் பரவியிருப்பதாலும் அதில் சம்ஸ்கிருதம், அரபிக், பர்ஷியன், இங்கிலீஷ் முதலிய பல பாஷைகள் கலப்பதாலும் இந்த சிறிது காலத்துக்குள்ளேயே அது ரொம்பவும் மாறிவிட்டது. ஒரு சின்ன பிரதேசத்திலேயே வளர்ந்த தமிழ் இப்படி அதிவேகமாக மாறவில்லை என்றாலும் தாய்மானவர் பாடல் புரிகிற அளவுக்கு கம்பராமாயணம் புரியாது. கம்பராமாயணம் புரிகிற அளவுக்கு ஞானசம்பந்தர் தேவாரம் புரியாது. தேவாரம் புரிகிற அளவுக்கு திருமுருகாற்றுப்படை புரியாது என்கிற ரீதியில் தமிழ் பாஷையும் மாறிக்கொண்டேதான் வந்திருக்கிறது. சம்ஸ்கிருதம் ஹிந்தியைப் போல ஹிந்தியை விடவும் விரிவாக தேசம் பூராவிலும் பரவி இருந்தாலும் அது ஹிந்தியைப் போலவும் தமிழ் போலவும் பேச்சு மொழியாக இல்லாமல் இலக்கிய பாஷையாகவே நெடுங்காலமாக இருந்திருப்பதால் தமிழின் அளவு கூட மாறவில்லை. தமிழின் அளவுக்கு கூட மாறவில்லை. அதிலும் காவியங்களை விட பரம ஜாக்கிரதையுடன் ரட்சிக்கப்பட்ட வேதங்களில் மாறுதல் ஏற்படுவது ரொம்பவும் அபூர்வம்தான். ஆகையால் இப்போது ஆராய்ச்சிக்காரர்கள் மற்ற பாஷைகளின் விஷயத்தில் 1000 வருஷம் என்று கணக்கு பண்ணுவது மாறுதல் வேதத்தில் ஏற்படுவதற்கு 1,00,000 வருஷம் வேண்டியிருக்கும்.
அக்ஷர சுத்தத்தால் தான் மந்திரங்களுக்கு சக்தியே ஏற்படுகிறது என்ற கொள்கையின் பேரில் வேத சப்தங்கள் கண்ணும் கருத்துமாக காப்பாற்றப்பட்டு வந்திருக்கின்றன. அதில் தவறுதல் ஏற்பட்டுவிடக் கூடாது என்றே தனியாக ஒரு ஜாதி உட்கார்ந்து கொண்டு அதை தலைமுறையாக மூல ரூபத்திலேயே காப்பாற்றி கொடுத்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த பெரிய உண்மையை கவனிக்காமல் பண்ணுகிற ஆராய்ச்சிகளினால் யதார்த்தம் ஒரு நாளும் தெரியாது. வேதம் அனாதி இல்லை என்று இந்த ஆராய்ச்சிகள் நிரூபிக்கவே இல்லை. அத்தியனத்தில் எத்தனை விதங்களை வைத்து வேத சப்தத்தை உள்ளபடி காப்பாற்றி இருக்கிறார்கள் என்பதை ஆலோசித்தோமானால் அது புரியும். அத்தியன முறைகள் இது அடுத்த வாரம் பார்க்கலாம். இது தனி சப்ஜெக்ட், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. வேத பாடசாலைகள்லாம் அழிஞ்சு போனது நமக்கு தான் நஷ்டம். வெரி அன்பார்ச்சுனேட். ஓம் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महिमहीषाः। गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं। लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः। पृथिवी सस्यशालिनी। देशोऽयं क्षोभरहितः। ब्राह्मणाः सन्तु निर्भयाः। सर्वे भवन्तु सुखिनः। सर्वे सन्तु निरामयाः। सर्वे भद्राणि पश्यन्तु। मा कश्चित् दुःखभाग् भवेत्। असतो मा सद्गमय। तमसो मा ज्योतिर्गमय। मृत्योर्मा अमृतं गमय। ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।